இன்றைய நித்திய வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை ஆராதனை. ஆராதனை என்கிற இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்களுடைய சிந்தனையிலே வருவது, உங்களுடைய ஆலயங்களிலே நீங்கள் கர்த்தரை துதிப்பதும் பாடுவதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதுமான காட்சிகள் தான். ஆனால் பவுல் தன்னுடைய நிருபத்திலே வித்தியாசமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார். வாருங்கள் என்னோடு கூட ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அவர் இவ்வாறாக சொல்லுகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை கொண்டு முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை என்று பவுல் சொல்லுகிற காரியம், நம்முடைய உடல் முழுவதும் சகலவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உம்முடைய மகிமைக்காக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்பது தான். ஆகவே இந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள், முழுமையாய் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே என்னை கொண்டு நீர் மகிமைப்படும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை அபிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காகவும் உம்முடைய வார்த்தைக்காகவும் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள ஆராதனை உமக்கு ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 a.m. for English service and 10:30 a.m. for Tamil service. God bless you.